நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை புகழுகின்றோம். இயேசுவே உம்மை புகழுகின்றோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பு இயேசுவே, இந்த மாலை வேளையில் உம் திருப்பாதம் அமர்ந்து நாங்கள் உம்மை முழுமையாக எம் உடல் உள்ளம் ஆன்மாவோடு ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உமது திருப்பாடுகளையும் சிலுவை சாவையும் தியானிக்கும் இந்த புனித வாரத்தின் தொடக்கத்தில் உமது திரு முன்னிலையில் நாங்கள் கூடியிருக்கிறோம். அன்பு தெய்வமே, எருசலேம் நகருக்குள் அரசராக நுழைந்த நீர் எங்களது இதயத்துக்குள்ளும் அரசராக நுழைய உம்மை அழைக்கின்றோம். அன்பு இயேசுவே, விண்ணகத்தின் மாட்சியையும் கடவுளுக்கு இணையான உமது மேன்மையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு எளிய மனிதனாக, அதுவும் ஒரு அடிமையின் வடிமையை ஏற்று எம்மிடம் வந்த தெய்வமே, உம் திருமுன்னிலையில் மண்டியிட்டு உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். இயேசுவே, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று ஆர்ப்பரித்த அதே மக்கள் சில மணி நேரங்களில் உம்மை நோக்கி இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ முறை உமது அன்பை அனுபவித்துவிட்டு பாவத்தின் வழியாக உம்மை மறுதலித்து இருக்கின்றோம். அதற்காக உம்மிடம் இந்நேரத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம். இந்த ஆராதனை நேரத்தில் உமது அமைதியையும் மன்னிப்பையும் எமது இல்லங்களுக்கும் எமது உள்ளங்களுக்கும் தந்தருளும். ஆமென். ஆமென். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இவருக்காகவே அன்றைய காலத்தில் காத்து கொண்டிருந்தார்கள். நம்மை மீட்க ஒரு மீட்பர் பிறக்கப் போகிறார். கன்னி மரியிடம் பிறந்து அவர் சிலுவையை தம் வாழ்வில் ஏற்று நமக்கான பாவத்தின் சிலுவையை தம் தோள்களில் சுமந்து நம்மை விடுதலை கொடுக்கும் அன்பு தெய்வம். இவரை பற்றியே இறைவாக்கினர்கள், முன்னோர்கள், நீதி தலைவர்கள் உரைத்தார்கள். மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது நிறைவேறவே கடவுள் தம் ஒரே மகன் வழியாக இந்த உலகிற்கு அன்பையும் மீட்பையும் கொண்டு வந்தார். இது இந்த நேரத்தில் கூட
அன்று இஸ்ரேல் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தது போல நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த இறைவனுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவே என்னோடு தங்கும் என்று ஒரு சில நேரங்களில் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் மனித போராட்டங்களை குறித்து கவலைப்படும் பொழுது என்னால் எதுவும் முடியலை என்று ஒரு சில நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்காகவே நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் மீட்பு இவர் வழியாகவே நமக்கு வருகின்றன. நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த பாடல் வழியாக இயேசுவே எங்களையும் மீட்க வாரும் என்று சொல்லி பாடுவோம். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆளவரும் எம் இயேசு இரட்சகரை எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. மாமரி வயிற்றில் பிறந்தவரே, மாசூசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தில் உதித்தவரே, எம் மன்னவரே எழுந்தருள்வீரே. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. தாவீதின் அரசனின் புத்திரரே, தெய்வீக முடியோடு வந்தவரே, கருமயன புகழ் அடைந்தவரே, எம் தேவனே தேவனே வருவீரே. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. அற்புத யோர்தானில் தீட்சை பெற்றீர், அருள் தவறுணரால் புகழ பெற்றீர், ஆலயங்களை நீர் திறக்கவிட்டீர், உம் ஆதி பிதாவிடம் பதவி பெற்றீர். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. தாவீதின் அரசனின் புத்திரரே, தெய்வீக முடியோடு வந்தவரே, தர்மர் என புகழ் அடைந்தவரே, எம் தேவனே தேவனே வருவீரே. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஆராதனை, தாவீதின் மகனே உமக்கு ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே உமக்கு ஆராதனை. எங்களை காண்பவரே உமக்கு ஆராதனை, சிலுவையினால் எங்களை மீட்டவரே உமக்கு ஆராதனை, விடுதலை கொடுப்பவரே உமக்கு ஆராதனை, ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே உமக்கு ஆராதனை.
எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்டீரே, அதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். விடுதலை நாயகரே, உமக்கு ஆராதனை. எங்களை ஆசீர்வதிப்பவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை குணப்படுத்துபவரே, உமக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவே, ஆராதனை. தாவீதின் அரசரே, உமக்கு ஆராதனை. எங்களுக்காக வந்த மீட்பரே, உமக்கு ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் இமை போல் காத்து வருகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புனித வாரத்தில் விழிப்பாயிருந்து உம்மிடம் ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும். சீடர்களை நீ 1 மணி நேரம் என்னோடு இருந்து விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். முக்கியமான தருணங்களில் நீ சீடர்களை கேட்டுக்கொண்டது போல இதோ இந்த வாரத்தில் எங்களையும் நீர் கேட்டுக்கொள்கிறீர். நன்றி இயேசுவே. இந்த புனித வாரம் முழுவதும் நாங்கள் எங்கள் வாழ்வை உம்மோடு இணைந்து தியானிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த புனித வாரத்தில் இயேசுவே, நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு ஜபங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறும் என நம்பிக்கையோடு உம் திருப்பாதம் அமர்ந்து கேட்கின்றோம். எங்கள் சொல், சிந்தனை, செயல் எல்லாவற்றையும் உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்தில் இறை வார்த்தையின் வழியாகவும் ஜபத்தின் வழியாகவும் உம்மோடு இருந்து விழிப்பாயிருந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு கொடுத்தரலும். இயேசுவே, இது முக்கியமான தருணம். உமது வாழ்வின் முக்கியமான நேரம் இது. 33 ஆண்டுகளில் நீர் 3 ஆண்டுகளில் முக்கியமாக உம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு எங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கே ஒரு பெருமையை கொடுக்கின்றது. நாங்கள் நம்புகின்றோம், இவரே என் ஆண்டவர், இறைமகன் நீர் என்று தூய பவுலடியார் உரைத்தது போல சிலுவையின் வழியாகவே எங்களுக்கு வாழ்வு உண்டு. சிலுவையை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வல்லமை உம்முடைய சிலுவையிலிருந்து, நீர் தொங்கி அந்த சிலுவையிலிருந்து எங்களுக்கு வருகின்றது. நம்பிக்கையோடு யோசனையில் பெரியவரே, உமக்கு ஆராதனை. இதோ இந்த நேரத்தில் உம்மோடு இருந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு கொடுத்தரலும். செயல்களில் வல்லவராயிருக்கின்றீர். எந்த காரியத்தை குறித்து உம்மிடம் வேண்டும் பொழுதும் அதை தாமதமின்றி நீ நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றீர். கண்மணி போல் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகின்றீர். நன்றி அப்பா. சிலுவையினாலே எங்களை மீட்டு சிறகுகளால் மூடி எங்களை ஒவ்வொரு நாளும் தேடி வழிநடத்தி வருகின்றீர், பாதுகாத்து வருகின்றீர். இறை பராமரிப்பில் எங்களை ஒவ்வொரு நாளும் வளர்த்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை.
ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 இயேசுவே உமக்கு ஆராதனை ஹalleluya 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 நன்றி இயேசுவே யோசனையில் பெரியவரே உமக்கு ஆராதனை எங்கள் செயல்களில் வல்லவராய் இருப்பவரே உமக்கு ஆராதனை தொட்டு எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஆராதனை ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாப்பவரே உமக்கு ஆராதனை அதிசயம் செய்பவரே அற்புதங்கள் செய்பவரே இந்த புனித வாரத்தில் எங்களோடு இருப்பவரே எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஆராதனை ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பவரே உமக்கு ஆராதனை எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களோடு பயணிப்பவரே உமக்கு ஆராதனை நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இயேசு ஆராதனை ஆராதனை தாவீதின் மகனே உமக்கு ஆராதனை உன்னதரே உமக்கு ஆராதனை பரிசுத்தரே உமக்கு ஆராதனை வல்லவரே உமக்கு ஆராதனை நல்லவரே உமக்கு ஆராதனை இயேசுவே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஹalleluya 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 நன்றி இயேசுவே நன்றி அப்பா ஹalleluya 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 அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கின்ற நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை தொடர்ந்து உற்று நோக்கி அவரிடம் ஜெபிப்போம். அன்பிற்குரிய தெய்வம் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கின்றார். கடவுள் அன்பாய் இருப்பது போல் தம் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவே உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லை. ஆயன் தம் மந்தையை காப்பது போல் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றீர். அன்பிற்கு ஆதாரம் நீ, அருளின் ஆதாரம் நீ, ஞானத்திற்கு ஆதாரம் நீ, எங்கள் ஆற்றலின் ஆதாரம் நீ என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல் வழியாக உம்மிடம் ஜெபித்து நாங்கள் எங்கள் மன்றாட்டுகளை எழுப்புகின்றோம். தெய்வமே உம் சந்நிதானம் மகிமையின் பிரசனம். தெய்வமே உம் சந்நிதானம் மகிமையின் பிரசனம். மகிமையின் பிரசனம் இயேசுவே மகிமையின் பிரசனம். மகிமையின் பிரசனம் இயேசுவே மகிமையின் பிரசனம்.
அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். அருளுக்கு ஆதாரம் நீயே, அருளை தாருமையா. அருளுக்கு ஆதாரம் நீயே, அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே, அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே, அருளை தாருமையா. தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். மகிமையின் பிரசனம் இயேசுவே, மகிமையின் பிரசனம். மகிமையின் பிரசனம் இயேசுவே, மகிமையின் பிரசனம். ஆற்றலின் ஆதாரம் நீயே, ஆற்று தாருமையா. ஆற்றலின் ஆதாரம் நீயே, ஆற்று தாருமையா. ஆற்று தாருமையா இயேசுவே, ஆற்று தாருமையா. ஆற்று தாருமையா இயேசுவே, ஆற்று தாருமையா. தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசனம். மகிமையின் பிரசனம் இயேசுவே, மகிமையின் பிரசனம். மகிமையின் பிரசனம் இயேசுவே, மகிமையின் பிரசனம். கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை உணரும் நிலையிலுமே நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவே. எம்மிடையே எழுந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கின்றோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி இது அந்த நேரத்தில் நம்மை நாம் நற்கருணை ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்ற நாம்
இந்த நற்கருணை ஆண்டவர் நம் உள்ளத்தையும் நம் செவிகளை தொட்டு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நிலை வாழ்வதன் வார்த்தை இவரிடம் அன்றோ உள்ளது என்ற நம்பிக்கையில் பேதுரு அறிக்கையிட்டது போல நாமும் அவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்ற நாமும் இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இதோ இந்த நேரத்தில் இந்த புனித வாரத்திற்காக நன்றி செலுத்தும் வேளையில் நம்மை நாமே இந்த வாரத்திற்காக நம்மை முழுவதுமாக இந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். எம் அன்பு தெய்வமே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்று தூய பவுலடியார் உரைப்பது போல இயேசுவே உம்மிடம் நம்பிக்கை வைத்து உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கின்ற நாங்கள் ஜபத்தின் வல்லமையை பெற்று அந்த வார்த்தையின் வழியாக, நீர் குடிக்கின்ற வார்த்தையின் வழியாக எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் முடிவு காண எங்களை உம்முடைய வார்த்தையால் நிரப்பியர்களும் இறை வார்த்தையினால் எங்களுக்கு வாழ்வு உண்டு என்று உரைத்தவரே, ஒரு வார்த்தை சொல்லி குணமாக்கினவரே, இதோ இந்த நேரத்தில் எங்கள் நோய்கள், அவல நிலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி, ஆண்டவரே பேசும் அடியன் நான் கேட்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்ற இந்த வேளையில் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய விண்ணக நலன்களாலும் அருள் கொடைகளாலும் எங்கள் வாழ்வை நிரப்ப உம்மிடம் மண்டியிட்டு ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழுகிறோம், இயேசுவே உம்மை புகழுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கின்ற தலைப்பானது நம்மையே நாம் ஆசீர்வதிப்பது எப்படி. அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனின் ஆசீர்வாதம் பெற வேண்டும். நாம் இறைவனோடு பேச வேண்டும். இறைவன் நம்மை உற்று நோக்க வேண்டும். அவரின் அருளும் ஆசீரும் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும். சாத்தானை ஒரு வார்த்தையால் நாம் அடக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ளவர்களின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தினை ஒரு வார்த்தையினால் நாம் அதனை வெல்ல வேண்டும் என்றெல்லாம் நாம் பல நேரங்களில் பல நாட்களில் எண்ணியிருப்போம். இவையெல்லாம் நான் எப்பொழுது செய்ய போகிறேன் என்றெல்லாம் எண்ணி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, நாம் நம்மையே நாம் ஆசீர்வதிப்பது எப்படி? இன்றைய உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. இறைவனின் ஆசீர்வாதம் இவ்வுலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இயல்பாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் இதனை ஆசீர்வாதம் என்பது என்று கூட புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் எளிதில் கிடைத்த ஆசீர்வாதம், நான் கேட்காமல் கிடைத்த ஆசீர்வாதம் என்பதனால் அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கூட தெரியாமல், அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அதனை வேறு ஏதோ ஒரு செயலுக்காக விற்று விடுகிறார்கள். வேறு ஏதோ ஒரு செயலுக்காக அந்த ஆசீர்வாதத்தை விட்டு ஓடி சாபத்தை தேடிக்கொள்கிறார்கள். இந்த உலகில் இறைவன் அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, 2 அரசர்கள் அதிகாரம் 5 நாம் நாமன் என்னும் தொழு நோயாளியை பற்றி பார்க்கிறோம்.
நாமன் என்னும் தொழுநோயாளி எலிசா இறைவாக்கினரை நோக்கி வருகிறார். எலிசா என்னும் இறைவாக்கினரை நோக்கி வந்து, எனக்கு தொழுநோயாய் இருக்கிறது, அதை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு எலிசா இறைவாக்கினர் ஒரு சிறிய செயலை செய்யுமாறு கூறுகிறார். அந்த ஆற்றில் போய் நீர் மூழ்கி எழுந்து வாரும், உமது தொழுநோய் நீங்கிவிடும். அந்த நாமன் தொழுநோயாளியாய் இருந்த அந்த நாமன் அதை மறுக்கிறார். அது எப்படி? நான் ஒரு சிறந்த போர் வீரன், படை தளபதி, என்னை பார்த்து இந்த ஒரு சிறிய செயலை செய்ய சொல்கிறாய்? ஒரு பெரிய செயலை செய்ய சொன்னால் கூட எப்பாடுபட்டாவது, எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த செயலை நான் செய்து விடுவேன். ஆனால் நீ கூறுவதோ இந்த சிறிய செயல். என்னை என்ன அவ்வளவு அர்ப்பணமானவனா, அவ்வளவு ஒரு சிறியவனாக என்னை கருதிவிட்டாயா என்ன என்று அதை செய்ய மறுக்கிறார். அப்போது அந்த படைத்தலைவன் நாமனோடு கூட வந்திருந்தவர்கள் கூறுகிறார்கள், தலைவரே, இதைவிட பெரிய செயலை அந்த இறைவாக்கினர் உம்மை நோக்கி செய்ய சொன்னால் செய்திருப்பீர் அல்லவா? இது சிறிய செயல்தானே. இதை செய்வதால் நாம் இழப்பது ஒன்றுமில்லை. ஆனால் இதை செய்வதால் உமது நோய் குணமாகியதென்றால் நாம் பெறுவது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா என்றார். அன்புக்குரியவர்களே, அதை கேட்ட பின்பு அந்த நாமன் அந்த ஆற்றை நோக்கி செல்கிறார். அதில் மூழ்கி எழுகிறார். தொழுநோய் குணமாகிறது. நாமும் சில நேரங்களில் சிறிய சிறிய செயல்களில் தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கின்றன. நாம் என்னவோ பெரிய செயலை செய்தால்தான் நம்மை இறைவன் ஆசீர்வதிப்பார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இறைவனை நோக்கி செல்லக்கூட தயங்கிக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் இறைவன் சிறிய செயலை செய்தால் போதும், இதை செய் என்று இறைவன் கூறினால் கூட, இது சிறிய செயல், என்னை பார்த்து நீங்கள் எப்படி இதை செய்ய சொல்லலாம்? நான் எப்படி அதை செய்வேன்? ஒரு பெரிய செயல், ஒரு சவாலான செயலாக இருந்தால் கூட நான் அதை செய்து விடுவேன். இந்த சிறிய செயலை நான் செய்ய வேண்டுமா? இதை எனக்கு கீழ் பணிபுரியும் என்னுடைய வேலையாட்கள் கூட செய்ய துணிய மாட்டார்களே. அவர்கள் கூட இது அற்பமான செயல் என்று சொல்வார்களே. இதை நான் செய்ய வேண்டுமா? எனக்கு கீழ் உள்ளவர்கள் கூட இதை செய்ய மாட்டார்களே என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டு சிறிய சிறிய செயல்களில் உள்ள பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற நாம் நம்மையே மறுக்கின்றோம், நம்மை தயார்படுத்த தவிர்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது கேகசி என்னும் அந்த எலிசா இறைவாக்கினருக்கு துணையாளராக ஒருத்தர் இருக்கிறார், கேகசி. அந்த நாமன் தொழுநோயாளியை தன்னுடைய நோய் நீங்கியதற்காக இறைவாக்கினர் எலிசாவுக்கு ஏதாவது கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய நாட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே பொன்னும் பொருளும் வைடூரியமும் பல வகையான தங்கங்களும் பலவற்றை செல்வங்களை அவர் கொண்டு வந்திருந்தார். அதை இறைவாக்கினர் எலிசாவிடம் கொடுத்த பொழுது, இது எனக்கு வேண்டாம் என்று எலிசா கூறிவிட்டார். ஆனால் அதன் மீது இந்த எலிசாவின் பணியாளராக இருந்த அந்த கேகசிக்கு அதன் மீது ஒரு ஆசை வந்துவிட்டது. வாசிப்போமா? 2 அரசர்கள் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. 2 அரசர்கள் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அவன் தன் தலைவரிடம் வந்து அவர் முன் நின்றான். எலிசா அவனை நோக்கி, கேகசி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன், அடியேன் எங்கும் செல்லவில்லையே என்றான். அதற்கு அவர், அந்த ஆள் தேறி நின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் ஞானத்தால் அறிந்தேன். வெள்ளி ஆடைகள், ஒளிவத் தோப்புகள், திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், இவர்களை பெற்றுக்கொள்ள இதுவா சமயம்? எனவே
நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழித்தோன்றலையும் என்றென்றும் பிடிக்கும் என்றார். அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போல் ஆயிற்று. அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவறு அந்த கேகசி செய்தது போலதான். நாம் யாரோடு இருக்கிறோம், யார் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இறை வாக்கினரோடு இருக்கிறார், இறைவனின் ஆசீர்வாதம் அந்த இறைவாக்கினருக்கு எவ்வாறு இருக்கிறதோ அதில் பாதியாவது நமக்கு வருமல்லவா என்று கூட எண்ணாமல் அவன் அந்த கேகசி என்னும் பணியாளர் அந்த நாமானை நோக்கி செல்கிறான். அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக் கொள்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்படும் பொழுது, எது நமக்கு சொந்தமில்லையோ அதற்கு நாம் ஆசைப்படும் பொழுது, எதைவெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாய் இருந்ததோ, எந்தெந்த சாபங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமாய் இருந்ததோ அந்த சாபங்களும் நம்மை நோக்கி வந்தடையும். எனவே எந்த பொருளுக்கும் ஆசைப்படாமல் இருப்போம். நாம் செய்யும் செயலுக்கான கூலி நம்மை வந்தடையும். நாம் பிறரின் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு ஆசைப்பட்டால் நமக்கு ஆசீர்வாதமாய் இருந்த பல நற்செயல்களும் நல்ல காரியங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும். இந்த இறைவாக்கினர் தன்னுடைய பணியாளனை விட்டு நீங்கியது போல அன்புக்குரியவர்களை நாம் காண்போமா? என்னென்ன செயல்கள் செய்தால் நம்மை நோக்கி ஆசீர்வாதம் வந்தடையும் என்று? முதலாவது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஜெபம். அன்புக்குரியவர்களே, நீர், அதாவது நீரினுள் மூழ்காமல் நீச்சல் அடிக்க முடியாது, ஆற்றினுள் மூழ்காமல் நீச்சல் அடிக்க முடியாது. நாம் நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குளத்திலோ ஆற்றிலோ கடலிலோ எங்கு நீர் நிலை உள்ளதோ அதனுள் நாம் மூழ்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இறைவனின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனோடு முதலில் பேச வேண்டும். இறைவனோடு பேசாமல் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி? வாசிப்போமா? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை நோக்கி கேட்க வேண்டும். நாம் இறைவனிடம் கேட்கும் பொழுது அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். மனிதர்கள், இந்த உலகில் நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிற இந்த மனிதர்கள் நாம் கேட்கும் பொழுது அவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்றால், நம்மை படைத்து நாம் பிறக்கும் முன்பே நமக்கு பெயர் வைத்து நம்மை அன்பாக தன்னுடைய அன்பு கண்களால் என்றும் எப்பொழுதும் காண்கின்ற இறைவன் நாம் கேட்பவற்றை கொடுக்காமல் இருப்பாரா? நாம் கேட்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட சாபங்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் கூட நாம் ஜெபித்தால் நாம் வெற்றி பெறலாம். காண்போமா? 2 அரசர்கள் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1. அந்நாட்களில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோச்சின் மகன் இறைவாக்கினர் எசாயா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவி நின்று பிழைக்க மாட்டீர் என்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனின் இறைவாக்கினர் எசாயா வந்து சொல்றாரு,
கடவுள் இப்படி சொல்றாரு, நீ ஏற்கனவே நோய் படுக்கல தான் இருக்கிற, இறந்துருவ, அதனால என்னென்ன காரியங்கள்லாம் என்னென்னமோ இப்பவுமே பண்ணிக்க, ஏன்னா உன்னுடைய இறப்பு காலம் நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட? எசேக்கியா என்கிற அரசர்கிட்ட போய் இறைவாக்கினர் எசையா சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இறைவனே வந்து சொன்னால் கூட நீ சபிக்கப்பட்டவன் என்று இறைவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம்மை நோக்கி ஆசீர்வாதங்களை அள்ளி தருவார். வாசிப்போமா? அதே 2 அரசர்கள் அதிகாரம் 20 இறை வார்த்தை 4 மற்றும் 6. எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. உனது ஆயுளுக்குள் இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். மேலும் உன்னையும் இந்நகரையும் அசிரிய மன்னனின் கையினின்று விடுவிப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல். அன்புக்குரியவர்களே, எதனால் இந்த ஆசீர்வாதம் திடீரென்று இவருக்கு கிடைத்தது? இறைவன் கூறிவிட்டார், நீ இறந்து விடுவாய் என்று. உடனே அவர் கலங்கி இறைவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் இன்னும் கூட கொஞ்சம் நாட்கள் வாழ வேண்டும், கூட கொஞ்சம் காலங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் அவருடைய ஜெபத்தை நோக்குகிறார். அவருக்கு மீண்டும் ஆயுளை கூட்டி கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனோடு ஜெபிக்கும் பொழுது, இறைவனிடம் நாம் கேட்கும் பொழுது, நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லது செல்வங்கள் இல்லையா, அல்லது நமக்கு சொல்திறன் இல்லையா, செயல்திறன் இல்லையா, அல்லது நாம் எந்த காரியம் எடுத்தாலும் எந்த செயல் தொட்டாலும் அது நன்றாக செல்ல முடிகிறதா, அந்த செயல் நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறதா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். இறைவன் அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். ஜெபியுங்கள், ஜெபத்தில் இறைவனிடம் கேளுங்கள். 2வது, திருவிவிலியம். திருவிவிலியம் வாசிப்பது நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தரும் ஒரு செயலாக இருக்கிறது. திருவிவிலியம் காலையிலும் இரவிலும் தூங்குவதற்கு முன்பாக நாம் வாசிக்கும் பொழுது அந்த நாளே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, அந்த காலையில் நாம் எழுந்தவுடன் திருவிவிலியம் வாசித்து பின் தூங்கும் பொழுது, அந்த திருவிவிலியம் வாசித்து விட்டு தூங்கும் பொழுது அதற்கு இடைப்பட்ட காலங்கள் நாம் என்ன செய்தாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக, நாம் செய்யும் முன்பு ஒரு தவறான செயலோ ஒரு விபத்தோ ஏதோ வரும்போது இறைவன் நம்மை அதை தடுத்து நிறுத்தி நம்மை பாதுகாக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வலைக்குள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவனின் தேசத்திற்குள் நாம் இருக்கும் நேரமாகிறது அந்த திருவிவிலியம் வாசித்தார். அன்புக்குரியவர்களே, எனவே திருவிவிலியத்தை எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் விட்டு கொடுக்காமல், காலையில் எழுந்தவுடன் அது ஒரு வசனமோ அல்லது ஒரு அதிகாரமோ எதுவாக இருந்தாலும், ஒரு சில பகுதியாக இருந்தாலும், நாம் காலையில் எழுந்தவுடன் தொடுவது திருவிவிலியமாய் இருக்க வேண்டும். நாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக இறுதியாக தொடுவதும் திருவிவிலியமாய் இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். 3வதாக, திருச்சிலுவை. அன்புக்குரியவர்களே, சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளம் நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு சின்னமாக இருக்கிறது. சிலுவை அடையாளம் கொடூரமான செயல் அல்ல. நமக்காக கொடூரமாக இறைவன் இறந்தார், நம் பாவங்கள் போக்குவிட்டார், நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எனவே அந்த சிலுவை, சாத்தான் கூட நாம் கையில் சிலுவை வைத்திருந்தால் அதை கண்டு பயந்து ஓடும். அன்புக்குரியவர்களே, அந்த சிலுவை அடையாளம் நாம் நெற்றியிலும் நம்முடைய உடலிலும் நம்முடைய உடம்பிலும் எப்போதும் இட வேண்டும். முன்பு எல்லாம் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது மறைக்கல்வி வகுப்பில் இந்த ஜெபத்தை சொல்லித் தருவார்கள். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் இருந்து ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை நம்மை
சத்துருக்களிடமிருந்து, அதாவது சாத்தானிடமிருந்து நம்மை மீட்கும் வல்லமை மிக்கதாக இருக்கிறது. முன்பு எல்லாம் நாங்கள் தூங்குவதற்கு முன்பாக, இப்போது கூட தூங்குவதற்கு முன்பாக ஏதாவது கெட்ட எண்ணமோ அல்லது கெட்ட சிந்தனையோ மனதில் சென்று கொண்டு இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு கோபமான நிலையிலோ அல்லது யாரோ நம்மை திட்டுவிட்டால் மன சோர்வாக இருக்கும் பொழுதோ சிலுவை அடையாளம் நம் நெற்றியிலும் நம்முடைய உடலிலும் இட வேண்டும். முன்பு எல்லாம் நான் சிறுவனாய் இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி தந்தது, நான் திடீரென்று தூக்கத்தில் எழுந்து ஏதாவது கெட்ட கனவு வரும்போது தூக்கத்தில் எழுந்து விட்டால் உடனே எங்கள் அம்மா நான் படுத்திருக்க அந்த இடத்தை சுற்றி சிலுவை 4 பக்கம் இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு என்னுடைய நெற்றியிலும் சிலுவை அடையாளம் போட்டுவிட்டு, இப்போது தூங்கு, உனக்கு எந்த கெட்ட கனவு வராது என்பார். அன்புக்குரியவர்களே, அதை தான் நான் இப்பொழுதும் இன்றளவிலும் கடைபிடித்து வருகிறேன். தூங்குவதற்கு முன்பாக 4 பக்கமும் சிலுவை அடையாளம் போட்டுவிட்டு இறுதியாக நம்முடைய நெற்றியிலும் சிலுவை அடையாளம் போட்டுவிட்டு தூங்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்போம். சில நேரங்களில் நமக்கே தெரியாது நாம் எப்போது இறப்போம் என்று. இறுதியாக நம்முடைய சிலுவை அடையாளம், நம்மால் வரையப்பட்ட சிலுவை அடையாளம் நம் மீது இருக்கும் என்றால் நாம் இறக்கும் தருவாயில் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இறப்போம். எனவே எப்பொழுதும் என்றென்றும் சிலுவை அடையாளத்தை நாம் மறக்காமல் இட வேண்டும். நம்மை நாமே ஆசீர்வதிக்க வேண்டும். சிலுவை அடையாளம் நம்முடைய உடலில் மட்டுமல்ல, நாம் எங்கெங்கு இருக்கிறோமோ, புது வாகனம் எடுத்திருந்தால் கூட அதற்காகத்தான் அருட்தந்தையர்களிடம் சென்று அந்த வாகனங்களை ஆசீர்வதிப்போம். இந்த வாகனம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதில் கூட அருட்தந்தையர்கள் சிலுவை அடையாளம் இடுவார்கள். இது ஆசீர்வதிக்கப்பட்டது, இது என்னுடைய தேவனின் சின்னம் பொருந்திய வாகனம் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை எப்பொழுதும் சிலுவை அடையாளம் இட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு முறை இயேசுவை சுமந்து சென்ற கழுதை இயேசு சுமந்த சிலுவையை நோக்கி கேட்டதாம், நான் இயேசுவை சுமந்து சென்றேன். நான் இயேசுவை சுமந்து சென்ற பொழுது எல்லோரும் என்னை ஓசனா என்று பாடி ஆரவாரத்தோடு அழைத்தார்கள். என் கால்கள் மண்ணில் படாதபடி ஒலிவ இலைகளை கீழே போட்டு தங்களுடைய மேலாடையில் துணிகளை எல்லாம் கீழே போட்டு பாதையாக அமைத்து அதன் மீது என்னை நடக்க செய்தார்கள். என்னை மகிமைப்படுத்தினார்கள். அது அந்த ஒரு நாள் மட்டும்தான் செய்தார்கள். ஆனால் சிலுவையே, உன்னை எப்பொழுதும் இந்த மக்கள் எப்பொழுதும் உன்னை நோக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு உன்னை நோக்குகிறார்களே, என்ன காரணம் என்று கழுதை சிலுவையிடம் கேட்டதாம். அதற்கு சிலுவை கூறியதாம், நீ இயேசுவை சுமந்து சென்றாய், இயேசுவை சுமந்து மட்டும்தான் சென்றாய். ஆனால் நான் இயேசு என்னை சுமந்தார். ஒரு சில நேரங்களில் நான் இயேசு கீழே விழும் பொழுது நான் முதலில் விழுந்து என் மீது இயேசு விழுந்தார். அப்போதுதான் அவர் மீது அதிக கல் அடிபடாதபடி நான் அவரை தாங்கிக் கொண்டேன். இறுதியாக என்னை உயர்த்தி பிடித்த பொழுது நான் இயேசுவை தாங்கிக் கொண்டிருந்தேன், இயேசுவை பற்றி கொண்டிருந்தேன். இயேசுவின் இரத்தம் என் மீது வடிந்து ஓடியது. அந்த இரத்தத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினேன் என்றுதான். அன்புக்குரியவர்களே, நம்மீதும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டுள்ளது. நாம் எப்பொழுதெல்லாம் சிலுவையில் இருக்கும் இயேசுநாதரை உற்று நோக்குகிறோமோ அப்போதெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும், நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன்தான். எனக்காகத்தான் இயேசு இரத்தம் சிந்தினார், என் மீதும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டுள்ளது என்று. அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஆசீர்வதிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தின் மீதும் இறைவனின் ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் எந்தெந்த பொருட்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறோமோ,
எந்தெந்த பொருட்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கிறதோ அத்தனை பொருட்கள் மீதும் இறைவனின் ஆசீர்வாதம் இருக்கிறது. பொருட்கள் மட்டுமல்ல, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் மீதும். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் இறந்த புனிதர்களின் உடைகளை கூட சிறு சிறு துண்டாக வெட்டி அதை புனித பாண்டமாக, அதை யாரெல்லாம் தொடுகிறார்களோ, நோயாளிகள் யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் குணமடைந்ததாக வரலாறு கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த புனிதர்கள், இறந்த புனிதர்களின் அந்த உடலை மறைக்க பயன்படுத்தப்பட்ட அந்த துணியின் ஒரு பகுதி பிறரை குணமாக்கும் என்றால், எதிர்காலத்தில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதையாக மாற இருக்கிற உங்களின் ஆடையின் துணி கூட ஆசீர்வதிக்கப்பட்டதே. அன்புக்குரியவர்களே, நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வோம், நம்மை நாமே ஆசீர்வதித்துக் கொள்வோம். இறுதியாக ஒரு சிறிய நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை நாம் அருட்தந்தையர்களோடு ஜபக்கூட்டத்திற்கு சென்ற பொழுது அங்கு பாவ மன்னிப்பு பற்றி அருட்தந்தை நன்றாக போதித்தார். அப்பொழுது ஒரு பாட்டி என்னை நோக்கி வந்து, அருள் சகோதரரே, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன். அந்த பாவம் நான் எத்தனை முறை பாவ சங்கீதத்திற்கு சென்றால் கூட, அந்த பாவத்தை சொன்னால் கூட அந்த பாவம் என்னை விட்டு நீங்கினதாகவே இல்லையே, என்ன செய்வது என்று கூறிவிட்டு அவர் செய்த பாவத்தை கூறினார். அவருக்கு திருமணமாகி அவர் வயிற்றில் குழந்தையோடு இருக்கும் பொழுது கணவனோடு சண்டையிட்டு வீட்டிற்கு வந்து விட்டார். பின்பு அந்த குழந்தை வளர்ந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் கணவன் இல்லை, இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். அதை தவறாக பயன்படுத்தி அவருடைய உறவினர்கள் அவரோடு தவறான நிலையில் இருந்தார்கள். அதே போல அவருடைய குழந்தைக்கும் கல்யாணமாகியது, அவரும் குழந்தை பெற்றார். அதற்கு பின்பு கணவரோடு தகராறு ஏற்பட்டு அவரும் வந்துவிட்டார். அதே போல அந்த தாய்க்கு நிகழ்ந்தது போல இந்த குழந்தைக்கும் கல்யாணமான பின்பு வீட்டிற்கு வந்தபோது இவருடைய உறவினர் வேறு ஒருத்தர் அவரோடு தவறாக இருந்து அவரை அடிமைப்படுத்தினாராம். அதற்கு பின்பு அந்த குழந்தையின் குழந்தை, அதாவது பேத்தி, அவருக்கும் கல்யாணமாகி அவரும் திருமணமாகி குழந்தை அந்த கன்சீவான பிறகு ஏதோ ஒரு தகராறுனால அந்த கணவரை விட்டு பிரிந்து வந்து விட்டார். அதற்கு பின்பு அவரும் அவருடைய உறவினரால், மற்ற உறவினர்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டார்களாம். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை தவறு நிகழலாம், இரண்டாவது முறையாக நிகழலாம், அது ஒருவருக்கே மறுபடி நிகழலாம். ஆனால் நான் செய்த தவறு என்னுடைய பிள்ளைக்கும், என்னுடைய பிள்ளை செய்த தவறு அதனுடைய பிள்ளைக்கும் 3 தலைமுறையாக அந்த நோய், அந்த பாவம் எவ்வாறு வருகிறது? நாம் இறைவனோடு பேச மறந்து விட்டோம். ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த தவறுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். அந்த தவறை இறைவனிடம் பாவ சங்கீதத்தின் மூலமாக கூறிவிட்டு இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற மறுத்ததால் தான் இவருடைய 3 பேருக்கும் ஒரே மரியாக தவறான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இப்படிப்பட்ட செயல்களில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது அந்த பாவத்திலிருந்து விடுபட இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இதே நிலையில் யாரெல்லாம் இந்த உலகில் பிறரால் பாவத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்களோ, இப்பொழுது நான் கடந்து சென்ற பாதையில், அதே பாதையில் யாரெல்லாம் பாவத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார்களோ அல்லது யாரெல்லாம் அதே துன்பமான நிலையில் இருக்கிறார்களோ, இறைவா நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று
அந்த நிலையில் உள்ள மனிதர்களுக்காக நாம் நேரம் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம்மை கண்ணோக்குவார். அதே போல அதே நிலையில் உள்ள மற்றவர்களையும் இறைவன் மன்னித்து அவர்களை திருத்த பல மனிதர்களை தேர்ந்தெடுத்து இறைவாக்கினர்களாக அவர்கள் முன் அனுப்பி வைப்பார். அப்பொழுது நம்முடைய சந்நிதி அந்த பாவத்திற்கு ஆளாகாதபடி நாம் அவற்றை தடுக்க முடியும். அன்புக்குரியவர்களே, எந்த நிலையில் இருந்தாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாயிருக்கிறோம். இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற 1 ஜெபம் செய்ய வேண்டும், 2 திருவிவிலியம் வாசிக்க வேண்டும், 3 திருச்சிலுவை அடையாளம் இட்டு அனைத்து பொருட்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை நாமே ஆசீர்வதிக்க வேண்டும். 4வது, ஆசீர்வதிக்கப்பட்ட பொருட்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களுக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். நாம் அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதனை நாம் எந்த நேரத்திலும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இவையெல்லாம் செய்யும் பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மை சுற்றியுள்ளவர்களும் நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். ஆமென். மாண்புயர் யுவருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை